என்னடி பார்க்குறீங்க? இல்லை மேலேருந்து அப்படியே கயிறில் இறங்குவார் கீழே. என்ன தான் நடக்கும்? ஒரு பெண்ணை கைப்பிடிப்பார், சுபம் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னடி பார்க்குறீங்க? அந்த பெண்ணை கைப்பிடிப்பார், ஒரு திருமணம் நடக்கும், அங்கே வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். உண்மை இல்லையா? எல்லா திரைப்படங்களிலேயும் கதாநாயகனை வில்லன்கள் அடிப்பாங்க. நீங்கள் பார்க்காத படமா? நான் அதிகமாக அந்த படத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த அதிகமான படங்களெல்லாம் வேறு ஒன்று, சிவாஜி படம் தான் பார்ப்பேன். அதில் சண்டையே இருக்காது. அதனால தான் அதை அதிகமாக பார்க்குறது. அது ஒரு பைத்தியம். அவருடைய 100 படங்களிலே நான் ஏறக்குறைய ஒரு 90 படம் பார்த்துருப்பேன். ரைட். அந்த சண்டை நமக்கு ஒத்தே வராது. ரைட், விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்கலாம். இரட்சகர் இயேசு பிறந்த நாளிலிருந்து மரிக்கும் நாள் வரை வில்லன்களே இருந்தார்கள். ஏரோதிலிருந்து பிலாத்து வரை வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், கூடவே இருந்த சீஷர்கள். அந்த கதாநாயகனுக்கு வில்லன்கள் இல்லாமலே வாழ்க்கை ஆரம்பிக்கலை. ஆரம்பமும் வில்லன், முடிவும் வில்லன். ஆரம்பம் ஏரோது, முடிவு பிலாத்து. ஆமீன். உண்மையான ஹீரோ இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான். அங்கே அவன் ஒரு பெண்ணை கைப்பிடிக்கிறான், இங்கே அவர் விழுந்து போன மனிதனை கைப்பிடிக்கிறார். அங்கே ஒரு மணவாட்டியை கைப்பிடிக்கிறான், இங்கே திருச்சபை என்கிற ஒரு மணவாட்டியை இரட்சகர் இயேசு கைப்பிடித்தார். ஆமீன். அவன் கண்ணாடி உடைச்சின்னு வெளியே வந்தான், இவர் கல்லறை உடைச்சின்னு வெளியே வந்தார். ரியல் ஹீரோ இவர் தான். ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை என்பது இதுதான். இன்னொன்று சொல்ல போகிறேன், திரைப்படங்கள் வாழ்க்கையாகாது. திரைப்படங்கள் வாழ்க்கையாகாது. ஆனால் வாழ்க்கையும் திரைப்படங்களாய் மாறாது. ஆனால் சத்தியம் சத்தியமாக இருக்கும். இது புரியுதா? அவன் கண்ணாடி உடைச்சி வெளியே வந்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, திடீர்னு ஒரு ஸ்கூட்டரில் அவன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். தூள் தூளாகுது இந்த பில்டிங்கு. கண்ணாடி உடைச்சி சொல்லும் போது எல்லாருக்கும் பா இது மாதிரி டெய்லி சொன்ன நல்லா இருக்குமே. புரியுது உங்களுக்கு? நேராக வரான், அந்த பெண்ணையோ இது ஒன்று தூக்குறான். உடனே அங்கே ஒரு மேலதாரம் சத்தம் கேட்குது, சுபம். சிலுவையின் மரணம் துக்கம் அல்ல, சிலுவையின் மரணம் சுபமான ஒரு வாழ்க்கை. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அதாவது அவருடைய மரணத்திலே துன்பங்கள் இருந்தது. அந்த துன்பத்தினால் எனக்கு ஒரு இன்பம் பிறந்தது. அன்றைக்கு மட்டும் அவர் அந்த மரித்திருக்காவிட்டால் அடக்கம் பண்ணப்பட முடியாது. அடக்கம் பண்ணப்படாவிட்டால் எழுந்திருக்க முடியாது. அவர் எழுந்திருக்காவிட்டால் நான் இன்னைக்கு நிற்க முடியாது.